சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குடும்பங்களையும் வணங்கி இதை பார்க்கலாம். ஒரு சிறுவன் அவங்க பாட்டி தவறிடுறாங்க. எல்லாரும் அந்த பாட்டியை வச்சு மாலை போட்டு ஒரே அழுகையாக இருக்காங்க. அந்த சிறுவனுக்கு புரியல, என்ன ஆச்சு நம்ம பாட்டிக்கு, எல்லாம் சுற்றி அழுகுறாங்களான்ட்டு தன்னுடைய அம்மா கிட்ட போய் கேட்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, பாட்டி சாமிக்கிட்ட போயிட்டாங்க சொல்லுவாங்க. சாமிக்கிட்ட போனால் எல்லோரும் சந்தோஷம் தானே படணும், ஏன் எல்லோரும் அழுகுறீங்கன்னு கேட்கும் பொழுது, இல்லை வர முடியாத இடத்துக்கு தூரத்தில் போயிட்டாங்க சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்களாம். அவங்களுக்கு அதுக்கு மேலே அந்த சிறுவனை சமாதானப்படுத்த முடியல. இது சிறுவனாக இருக்கிறதுனால, இது பேரனாக இருக்கிறதுனால இந்த பேரனை தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பாட்டி உடலை எடுத்துகிட்டு போகிற வழியில் பூ அந்த வழக்கம் போல் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த உடலை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. இடுகாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வச்சு இந்த மரக்கட்டையை வச்சு எல்லாம் சுற்றி வர சொல்கிறாங்க. அந்த அந்த கட்டையை வச்சு எரிக்க சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அந்த சிறுவன் கேட்குறான், இந்த நம்ம பாட்டிக்கு வலிக்காதா கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை வலிக்காது, உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சரி எல்லாரும் சொல்கிறாங்கன்றது சிறுவன் வச்சுருவாங்க. அது அப்படியே இந்த ப்ராசஸை பார்ப்பாங்க. அந்த உடல் அப்படியே எரிஞ்சு அது சாம்பலாயிடுது. வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த சிறுவனுக்கு அதே யோசனை, என்னடா அது இப்படி ஆயிடுச்சே, எங்கள் பாட்டி எங்கே போனாங்க, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்ட்டு தானும் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து படுத்துட்டு தனக்கு மரணம் நிகழ்ந்த மாதிரி யோசிச்சுட்டு சுற்றி உள்ள உறவுகள்லாம் அழுகுறாங்க. அதே மாதிரி தண்ணியும் எடுத்துகிட்டு போய் எரிக்கிறாங்க. எரிச்சு பார்த்துட்டே இருக்கும்பொழுது அந்த சிறுவனுக்கு உடல் எரிஞ்சு போச்சு. அப்போது நான் யார் நான் கேட்க வைக்கிற அந்த நான்ன்ற கேட்க வைக்கிற அது யார், இன்னும் இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்படி வந்துட்டு அந்த கேள்வியோடு அப்படி பயணிச்சுட்டு இந்த ப்ராசஸை அந்த சிறுவன் முடிச்சுட்டு வரும்பொழுது எந்திரிச்சு பார்த்தா அந்த சிறுவன் பார்க்குற பார்வையே வேறையாக போயிடுச்சு. உலகத்தில் உள்ள எல்லாமே அழியிறதும் அழிந்து கொண்டு இருக்கிறதும் எல்லாமே அழிஞ்சு திருப்பியும் வேற ஒரு மாற்றங்களுக்கு நிகழ்கிற தன்மையில் இருக்கிறது புரிய வந்தது. அப்படிப்பட்ட ஒரு புது புரிதலோட அந்த உலகத்தில் தன் வாழ்க்கை தான் வந்த பயணத்தையே மாற்றின அந்த மரண ப்ராசஸ் அனுபவம், அது யாரும் இல்லை, ரமண மகரிஷி, பகவான் ரமண மகரிஷி அவர்கள் தான். இந்த ப்ராசஸில் நம்ம எல்லாரும் எவ்வளவோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனையில் நம்ம நிறையா விஷயங்களை நம்ம தவற விட்டுறோம். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். யாராவது அந்த சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளை தீட்டினாலோ இல்லை திட்டினாலோ நம்ம கோவப்பட மாட்டோம். அதுக்கு மேலே நம்ம சந்தோஷத்தில் அப்படியே இன்னும் ப்ரொலாங் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நமக்கு ஒரு மன உளைச்சலோ மனக்கவலையோ வந்துருச்சுன்னா அதை விட்டு உடனே வெளியில் போகணும்னு நினைக்கிறோம். இப்போது நம்ம எதனால் அப்படி நினைக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பேலன்சிங் லைஃப் நமக்கு நடக்கலை. பேலன்சிங் லைஃப் நமக்கு வந்துருச்சுன்னா அப்படி நமக்கு அது நடக்காது. எத்தனையோ விஷயத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் தவிக்கிறவங்க. என்கிட்ட பேசுகிறவங்க, என்னால் மது பழக்கத்தை விட்டு போக முடியல, எனக்கு புகை பழக்கத்தை விட்டு வெளியில் வர முடியல, என்னால் ட்ரக் அடிஷனில் கூட நிறையா வெளியில் வர முடியல. எல்லா வகையான அடிஷனுங்களும் ஆளாளுக்கு அவங்க அந்த வெளியில் வர முடியலன்னு அந்த இயக்கத்தில் என்ன காரணம்னா, அவங்களால அந்த மனநிலையை சரிப்படுத்த முடியல. அவங்களால நான் மனம் அல்ல, மனம் எனக்கு ஒரு கருவிதான்றது உணரலை. நான் உடலும் அல்ல மனமும் அல்ல, அதையும் தாண்டி ஒரு விஷயன்ட்டு பகவான் ரமண மகரிஷி சொன்ன மாதிரி அந்த விஷயமும் அவங்களுக்கு புரிதல் இல்லை. அந்த புரிதலுக்காக இந்த ப்ராசஸை நீங்களும் பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம ஆன்மீகத்தில் மரண ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா வகையான இந்த ப்ராசஸுக்கு மூலம் பார்த்தோன்னா நம்மளுடைய ஆன்மீகமான பேஸ் தான். அந்த ஆன்மீகத்தில் அந்த காலத்தில் ஆசிரமங்களில் இதை மாதிரி ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதை கேட்டுட்ருக்கிற எல்லாருமே அந்த ப்ராசஸ் ஏதாவது ஒரு வகையில் சில டைம் பண்ணி பார்த்துருக்கலாம்.
பண்ணலைன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்படி என்ன ஆகும்னா அந்த நான் என்ற உணர்வு புரிஞ்சிடும். நான் யார்? நான் மனமும் அல்ல, உயிரும் அல்ல, என்னுடைய ஆன்மா. அதை தாண்டி உள்ள பிரகாசமாக ஒளி வீசும் ஆன்மான்னு புரியும். அந்த அந்த சிவத்தன்மை புரிஞ்சிடும். அந்த வாழ்க்கையோட தத்துவங்கள் புரிஞ்சிடும். அப்போது பாருங்கள், உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸ் வச்சுக்கிட்டு எல்லாமே ஒரு ட்ராமா, எல்லாமே இந்த பூமியில் இந்த பூலோகத்தில் ட்ராமான்னு நமக்கு அது புரிஞ்சிடும். அது புரிஞ்சிட்டாலே போடுங்க, நீங்கள் பார்க்குற பார்வை கண்டிப்பாக மாறிடும். இந்த அனுபவம் கைலாய மலை பயணத்தில் எனக்கும் நிகழ்ந்திருக்கு ஒரு 7 வருடங்கள் முன்னாடி. இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த அனுபவம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கோபப்பட மாட்டோம். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண பார்த்து லைஃப்பை லீட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை துன்பம் வந்துருச்சுன்னா உடனே வெளில வரணுன்றது கண்டிப்பாக அது வர முடியும். அதை நம்ம பார்க்குற இந்த பார்வையில் நம்ம பார்த்து அதை நம்ம பண்ணணும். எத்தனையோ பேருக்கு இந்த விஷயம் சொல்லி அவங்க நல்ல விதமாக மாறியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இதெல்லாம் மாறியிருக்காங்க. ஏன் நம்மளும் மாறலாமே? எவ்வளவோ விஷயங்கள், நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமையும் கூட. அந்த கடமையை நாம் நல்ல விதமாக செய்யணும். ஆகையால் இதை கேட்குற எல்லாரும் இந்த கடமையை நீங்களும் பார்த்து நீங்களும் அனுபவித்து உலகத்தில் கஷ்டப்பட்டு மனக்கவலையில், மனக்குழப்பத்தில், மன உளைச்சலில், மனம் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக உதவும். முழுமையாக உண்மையாக இதை பண்ணால் எல்லாருக்குமே அந்த ப்ராசஸ் உதவி அது உங்கள் வாழ்க்கையையும் சரி பண்ணி மற்றவங்களையும் சரி பண்ண பார்க்கும். எல்லாத்துக்கும் காரணம் இம்பேலன்சிங் ஆஃப் அவர் மனசு. அந்த மனசு நம்ம தூய்மையாகி நான் உடலும் அல்ல மனமும் அல்லன்ற அந்த ஃபீலிங் நமக்கு வந்துருச்சுனாலே இது உண்மையாகவே இது ஒரு அற்புதமான வாழ்க்கைன்னு நமக்கு தெரியுங்க. அவ்வளோதாங்க. ஆகையால் எல்லோரும் இந்த ப்ராசஸை நம்ம பண்ணி பார்ப்போம், பயனடைவோம், மற்றவர்களுக்கும் நாம் எடுத்துக்கொண்டு சேர்ப்போம். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்கறதுக்கு சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.